So welcome to my dear students. So நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாம் நார்மலாக வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஈஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஈஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஈஃப் எல்ஸ் அந்த காம்பினேஷன் ப்ளஸ் வந்துட்டு என்ன பார்த்தோம்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்துட்டு அதனுடைய சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, அதாவது if statement execute a set of statement or group of statement if the specified condition is satisfied, அல்லது if the specified conditions can be true, then only the set of statements can be executed. So அந்த ஃபார்மேட்ல இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா if statement அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன இருக்கணும், யூசர்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேஸ் பண்ணி இது வந்துட்டு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோடைய சிம்பிள் இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஃப்ங்கிற கீவேர்டு வரணும். தென் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷன்ஸுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், தென் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறோம், ஆக்ஷன் பிளாக். இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துறோம். தென் இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த க்ளோசிங் கர்லி பிரேசஸ். இதுதான் வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஈஃப் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ என்ன ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர், மேக்ஸிமம் நம்பர், 2 லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணோம், நார்மலாகவே PHP அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தென் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறீங்க. அதில் வந்துட்டு 10 அப்படிங்கிற ஒரு நம்பர். அதுக்கப்புறம் டாலர் என்ன பண்ணிக்கிறோம், வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2வது வேல்யூ எடுக்கிறோம். அது வந்துட்டு ஒரு 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், we could make the expressions. என்ன பண்ணுறோம்னா if அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் போடுறோம். இந்த if கண்டிஷன்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா எவாலுவேட் பண்ணுறோம். எப்படி, டாலர் வேல்யூ 1 இஸ் கிரேட்டர் தென் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ செக் பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா இதை செக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்துட்டு என்ன லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ எக்கோ the largest value is LARGEST largest value is அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எகைன் கீழே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா டாலர் எது வரணும், வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறோம். இப்போ இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். எகைன் நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போட்டு டேக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிடலாமா, Alt+F என்ன பண்ணிடுறோம், சேவ். இப்போ சேவ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த php அப்படிங்கிறது இது HT டாக்ஸில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. HT டாக்ஸில் தான் சேவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம், demo4.php அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் C டிரைவில் போயிட்டு எக்ஸாம் அப்படிங்கிற ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணி அதில் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட் நம்பர் கிடைச்சிரும். போர்ட் நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து நமக்கு வந்துட்டு அப்பியர் ஆகணும். இது அப்பியர் ஆச்சுன்னா தான் என்ன அது PHP வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிற மீனிங். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளுடைய ஃபைல் நேம் என்ன நேம், demo4.php கொடுக்குறோம், என்டர் கொடுக்குறோம். இப்போ என்ன வருது, நமக்கு வந்துட்டு ஒரு எரர் வருது, ஃபால்ஸ் எரர், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டு வேல்யூவை போய் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், வேல்யூ 1 வேல்யூ 2 இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணல, செமிகோலன் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ தட்ஸ் வை த எரர் இஸ் ஹேப்பன் ஹியர். ஓகேங்களா? இப்போ அகைன் Alt+F சேவ் போயிட்டு என்ன பண்ணிக்கிறோம், Alt+Tab கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. என்ன வருது, த லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு என்ன வருதுங்களா, ரிசல்ட் வருதுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு பெருசு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபான்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய இது வந்துட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் பெருசாக வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா. the largest value is 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு வந்துருச்சு. அப்போ conditional statements very often when we write code you want to perform the different actions for different decisions in different business logic. நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்துட்டு if elseக்கு வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா if else அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். நியூவாக வந்துட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ if else அதனுடைய இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா if அப்படிங்கிற கீவேர்டு போட்டுக்கணும். தென் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிஷன் அது வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், if கண்டிஷன் இஸ் ட்ரூவா இருந்தா. ஓகேங்களா. if கண்டிஷன் இஸ் ட்ரூவா இருந்ததுன்னா இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா. சப்போஸ் எல்ஸா இருந்தா என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது ஸ்டேட்மெண்ட்ஸ்னே கொடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சொல்றோம் if கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஃபால்ஸா இருந்தா இந்த செட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா. சப்போஸ் ட்ரூவா இருந்ததுன்னா மேல இருக்கக்கூடிய செட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். அதான if else. ஸோ if else ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, the if condition is evaluated if the condition is executed the set of statements when the expression is true. அதாவது நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு ட்ரூவா இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி ஃபால்ஸா இருக்கும்போது another set of statements வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த if else ஸ்ட்ரக்சருடைய டெஃபினிஷன்ஸ். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னா இதனுடைய ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா. இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ என்ன ப்ரோக்ராம், இப்போ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமே பார்க்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் லாஜிக் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்டுடைய மார்க் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவன் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ்க்கு எலிஜிபிளா இல்லை நாட் எலிஜிபிளா அப்படிங்கிற வந்துட்டு பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேக் பண்ண போறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்றோம், எகைன் PHP கோட் வந்துட்டு எழுதுறோம். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டோம்னா பாஸ் மார்க் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துரும். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள். இந்த பாஸ் மார்க் வந்து நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, என்னது 40ன்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்டுடைய மார்க், ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன மார்க் வந்துட்டு எடுத்திருக்கிறான். ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லிடுறோம், ஒரு 68 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், we should make the condition if என்னுடைய கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பாஸ் மார்க் greater than or equal to student mark அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வைக்கலாம். ஓகேவா. ஸோ சாரி என்ன நினைக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்டுடைய மார்க் வந்துட்டு என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா என்னவா இருக்கணும், greater than or equal to பாஸ் மார்க்காக இருக்கணும். ஓகேவா. ஸோ பாஸ் மார்க் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு ட்ரூவா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், த ஸ்டூடெண்ட் எக்கோ தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன பண்றோம், த ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். ஓகேங்களா. ஃபார் த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. ஓகே. த நெக்ஸ்ட் திங், இப்போ சப்போஸ் இது வந்துட்டு எல்ஸா இருக்கலாம் இல்லையா. அப்போ எல்ஸா இருந்ததுன்னா இந்த சேம் தான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா பிரிண்டிங் மெசேஜ் கொடுக்க போறேன். என்ன கொடுக்குறேன், த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் இதுக்கு ஃபார் த ப்ரமோஷன். ஸோ அவர் வந்துட்டு ப்ரமோஷன் பண்றதுக்கு அவர் அதுக்கு வந்துட்டு என்ன இல்லை கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ என்னுடைய PHP ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஐ க்ளோஸ் மை டேக். இப்போ இதை வந்துட்டு சேவ் பண்ணோமா, என்ன பண்ணிக்கிறோம், Alt Fல போயிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு demo 5.php அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறேன் என்னுடைய ஃபைல் நேம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டெமோ என்ன பண்ணிக்கிறேன் 5 நம்மளுடைய ப்ரோக்ராம் நேம் வந்துட்டு என்ன 5 demo 5 இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன வருது, வார்னிங் யூசிங் அன்டிஃபைன்டு கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் மார்க் அசியூம்டு ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது.
அதாவது ஸ்டூடெண்ட் மார்க் வந்துட்டு டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு எரர் வருது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், தப்பான வேரியபிள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அன்பவுண்ட். இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா. பட் இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டோம். அப்போ அந்த வேரியபிள் நேமை மாற்றி எகைன் ஒன் டைம் வந்துட்டு சேவ் பண்ணி ஆல்ட் டேப் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ சேம் திங் தான் இங்கே வந்துச்சு பாருங்க, the student is eligible for the promotions. fourth line வருதா, the student is eligible for the promotion. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எகைன் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மார்க் வந்துட்டு மாற்றுங்க. என்னன்ட்டு 58க்கு பதிலாக ஒரு 39 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுங்க, சேவ் பண்ணுங்க. எகைன் வந்துட்டு டேப் கொடுத்துட்டு F5 கொடுங்க. என்ன வரல, ஒன்ஸ் அகைன் So where we are making mistakes on line number 4, if student mark std, yes, dollar student mark again dollar pass mark, alt fs, alt tab again f5. Yeah, the student is not eligible for the promotions. The answer we will get it. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா if else. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா if else ஸ்டேட்மெண்ட், அதாவது காம்பினேஷன்ஸ் ஆஃப் if else ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் if else ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா we can passing the multiple conditions, it can be checked and the action is based on the result of the condition. அந்த கண்டிஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா the action block will be executed. ஸோ இதனுடைய syntax if என்ன பண்ணிக்கிறோம், condition. ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, என்ன ஸ்டேட்மெண்ட், if condition is ட்ரூவா இருந்தால், if condition is true. ஓகேவா, இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது, else again I make it the condition, else if என்ன பண்றேன், condition 2. ஓகேங்களா, இது வந்துட்டு என்ன condition 1, இது வந்துட்டு என்ன condition 2. ஓகேவா, இப்போ இது ட்ரூவா இருந்ததுன்னா வந்துட்டு என்ன வரணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது என்ன ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றோம், if condition 2 is true. ஓகேங்களா, ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா, இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவா இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆகணும். இது ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா, சப்போஸ் இதுவும் இல்லைன்னா தான் வந்துட்டு என்ன ஆகணும், நமக்கு வந்துட்டு என்ன வரணும், எல்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா, என்னது எல்ஸ் கண்டிஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, both conditions are true. ஓகேங்களா, both the condition is false, false இருந்ததுன்னா இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் த if else ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதுதான் ஒரு சின்டாக்ஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், we should making the என்னன்னு சொல்றலாம், we should making the program. ஓகேங்களா, அதே ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். என்ன ப்ரோக்ராம்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, பாஸ் மார்க்கு அந்த இந்த மார்க்கு, ஸோ அதை வச்சே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒன் செகண்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் நம்ம அடுத்த செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்துட்டு எழுத போகிறோம். இந்த சேம் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துக்கிறோம், PHPன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா பாஸ் மார்க் எடுக்கிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் மென்ஷன் P மார்க். ஓகேங்களா, P மார்க் இஸ் பாஸ் மார்க். ஓகேங்களா, ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடுறேன், 40 சொல்லிடுறேன். எகைன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கு என்னவா இருக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் F கிளாஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளோ 60% இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் எஸ் மார்க். இப்போ இது வந்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 85 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் மார்க் எடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ ஐ குட் மேக் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் என்ன சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்துட்டு என்ன, எஸ் மார்க் greater than or equal to என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக் பண்ணுறோம் எஃப் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ இது ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், ECHO the student is eligible for first class or the promotion with first class. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ இந்த லைன் வந்துட்டு முடிஞ்சிருது. இப்போ ரெண்டாவது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்க முடியல அவரால். அப்போ எல்சி ஈஃப் என்ன பண்ணிடுறோம், எகைன் ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் எடுக்கிறோம், எஸ் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுறோம். ஓகேங்களா. என்ன மார்க்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம், பாஸ் மார்க்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இவனுக்கும் வந்துட்டு மெசேஜ் கொடுத்துறோம் என்னன்ட்டு, எக்கோ த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். ஓகேங்களா. அதை மட்டும் தான் கொடுக்குறோம், எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். ஓகே. இப்போ இவனுடைய லைன் முடிஞ்சுது. இப்போ சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை, அப்போ என்ன பண்ணிடுறோம், எல்ஸ் அகைன் ECHO என்ன பண்ணுறோம், the student is not eligible for the promotion. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்துட்டு மேக் பண்ணியாச்சு இந்த கண்டிஷனை. ஓகேவா. சிம்பிளாக வந்துட்டு மேக் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டேகை வந்துட்டு முடிக்கிறோம். ஓகேவா. டேக் என்னது, கொஸ்டின் மார்க் போட்டு முடிச்சுட்டு Alt F சேவ். இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா demo 6.php அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ். ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். என்ன இந்த இடத்துல வந்துட்டு demo 5க்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், demo 6ன்னு வந்துட்டு டைப் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு என்டர். என்ன வருது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கிறான். த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இந்த மார்க்கை வந்துட்டு மாற்றி பாருங்கள். என்னென்னு மாத்திரம்னா ஒரு 55 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்து பாரு. சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணாமல் வந்தேன்னா என்ன ஆகாது, அது வராது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் F5 கொடுங்க. என்ன வருது, த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். சப்போஸ் அவருடைய மார்க் வந்துட்டு என்னவா இருக்குதுன்னா பிலோவாக இருக்குது. எதுக்கு, அந்த 40க்கு கீழே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35 எடுத்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், the student is not eligible சொல்லிட்டு ரிசல்ட் வரணும். இப்போ என்ன வருது, the student is not eligible for the promotion. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்லணும்னா if else statements அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா ப்ரோக்ராம்குள்ளார போயிடலாம். ஓகேவா. டைரெக்டாகவே நம்ம வந்து எதுக்குள்ளே போகிறோம், ப்ரோக்ராம்குள்ளார போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நியூவாக வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த if else ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். which execute the block of code corresponding to the match. அதாவது அதுக்கு வரக்கூடிய வேல்யூ வச்சு அது என்ன வேல்யூவோ அதை மேட்ச் பண்ணி நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்துட்டு கொடுக்குறேன். PHP என்ன பண்ணுறேன்னா டாலர் என்னுடைய நம்பர் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன வரணும், இது வந்துட்டு 5ன்னு சொல்லிட்டு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா. த நம்பர் இஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். இல்லைனா த N1 இஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், லெட்டர்ஸில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இதை மேக் பண்ணுறதுக்கு ஐ குட் யூஸ் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த வேல்யூ வந்துட்டு ரிசீவ் பண்ணிடுறேன். $N1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி, கேஸ் எனக்கு வரக்கூடிய N1 வேல்யூ
என்னவா இருக்குது 1 அப்படி சொல்லிட்டு வந்துட்டு செக் பண்றேன். அப்படி செக் பண்ணனா எனக்கு வந்துட்டு என்ன வரணும், எக்கோ the given n1 is 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது, பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணிடுறேன்னா பிரேக் கொடுத்துட்றேன். பிரேக் இஸ் யூஸ்டு டு எக்ஸிட் த கரண்ட் லூப். ஓகேங்களா? கரண்ட் பிளாக்ல இருந்து வந்துட்டு என்ன ஆகிறதுக்குன்னா எக்ஸிட் ஆகிறதுக்காக the control can be transferred to next iterations. அதுக்காக நம்ம வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த பிரேக். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா கேஸ் என்ன பண்ணுறோன்னா நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செக் பண்ணுது. அப்படி செக் பண்ணனா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், இந்த given n1 is இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன்னா இதையே வந்துட்டு பிரேக் கொடுத்துடலாம். ஏன்னா பிரேக் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் எவ்ரி பிளாக். இப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா கேஸ் 3 சொல்லிட்டு பார்க்கணும். தட் மீன்ஸ் given வேல்யூ வந்துட்டு 3 இருக்கும் பட்சத்தில் என்ன வரணும் நமக்கு, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 3 சொல்லிட்டு மாற்றுறேன். இந்த given n1 இஸ் என்ன பண்ணுறோம் 3 சொல்லிட்டு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அந்த கோடு வந்துட்டு எழுதுகிறேன். இப்போ எகைன் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 3க்கு அடுத்து என்ன வரணும் 4. அப்போ the given n1 இஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டைப் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ நாட் பட் நாட் லிஸ்ட். இப்போ தான் நம்ம இதுக்கு வரோம் கண்ட்ரோல் V. இப்போ இது வந்துட்டு என்ன கேஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுக்கிறோம். the given n1 இஸ் என்ன பண்ணிடுறோம் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் இந்த 5 செட்டுக்குள்ளே நமக்கு வரல வேல்யூ, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று வைக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா எக்கோ the given n1 is not in the list அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம் டிஃபால்ட் வந்துட்டு முடிச்சிடறோம். ஸோ நம்மளுடைய ஸ்விட்சையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய எண்ட் டேக் வந்துட்டு கொடுத்துறோம். இப்போ இதை வந்துட்டு சேவ் பண்ணிடுறோம். என்னன்ட்டு டெமோ 7.php. ஓகே, இப்போ இதை போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ டைப் பண்ணியிருந்த நம்பர் வந்துட்டு என்ன 5, n1 வேல்யூ வந்துட்டு என்ன 5. அப்போ வந்துட்டு என்ன வரணும் the given number is 5 சொல்லிட்டு வரணும். the given n1 is 5 சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுதா. இப்போ நீ உள்ளுக்குள்ள போயிட்டு n1 வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா மாற்றி பாருங்க. என்னன்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 5க்கு பதிலாக 55 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துப்பாரு. இப்போ என்ன ஆகணும் இட் இஸ் நாட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரணும். பாருங்க the given one is not in the list. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, the conditional statement perform the different actions for different decisions in the programming language. அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது performs with the different actions for the different decisions in the programming language. ஸோ அதில் வரக்கூடியதான் if else, அதுக்கடுத்து ஸ்விட்ச். ஸோ அதில் if else அப்படிங்கிற வந்துட்டு என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா if statement is a way to make the decision based upon the result of the condition. நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து எந்த செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத இந்த if else ஸ்டேட்மெண்ட். ஸோ if else இது வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் if else ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் செக் பண்ணுது, அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருக்கும்போது இன்னொரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு செக் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணி என்ன பண்ணுறோம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு if else அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபைனலாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது வந்துட்டு என்ன சேம் லைக் if else ஸ்டேட்மெண்ட் as they can check for the multiple values at the time. எத்தனை வேல்யூ வந்தாலும் மல்டிபிள் டைம் வந்தாலும் அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் அந்த கேஸுக்கு வந்துட்டு மேட்சிங் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட வந்துட்டு என்ன முடியுதுன்னா இந்த லெசன்ஸ் முடியுது. ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் மீன்ஸ் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். அது என்னங்கிறது வந்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணிடுறேன். ஸோ
தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லிசன் அவர் கிளாஸ். கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா லிசன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வைங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ we will meet tomorrow. Okay.